வணக்கம். இப்போ LCM HCF டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்னென்ன பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டா நம்ம இந்த டாபிக் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் சால்வ் பண்ணுற மாதிரி எல் டிவிஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். எல் டிவிஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால இப்போ ஷார்ட்கட் மெத்தடில் என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா பகா காரணி மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். பகா காரணி மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். பகா காரணினா இங்கிலீஷ்ல பிரைம் ஃபேக்டர்ஸ். இந்த மெத்தட்ல பிரைம் ஃபேக்டர்ஸ்னா என்ன அப்படின்னா 1ல இருந்து 10க்குள்ள பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு, பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். 1ல இருந்து 10க்குள்ள 2, 3, 5, 7 இந்த பிரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரைம் ஃபேக்டர்ஸ்ல நம்ம ஈஸியா ஷார்ட்கட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20, 25, 30, 35 இதுக்கு எல்சிஎம் வேணும் அப்படின்னா இதை பிரைம் ஃபேக்டர்ஸா பிரிச்சுக்கலாம். பிரைம் ஃபேக்டர்ஸ்னா 20 எப்படி பிரிக்கலாம்? 2 ஸ்கொயர்ட் இன்டு 5 அப்படின்னு பிரிக்கலாம். இதை எப்படி பிரிக்கலாம்? 5 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். இதை 2 இன்டு 3 இன்டு 5 பிரிக்கலாம். 6 5s 30. அடுத்து 35 எப்படி பிரிக்கலாம்? 7 இன்டு 5 பிரிக்கலாம். இப்போ எல்சிஎம்னா என்ன ஷார்ட்கட் அப்படின்னா எல்சிஎம் அப்படின்னா காமனா இருக்கணும், பவர்ல ஹையஸ்ட் பவரா இருக்கணும். இப்போ எல்சிஎம் அப்படின்னா காமனா இருக்குது 2ல ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு? 2 ஸ்கொயர்டு இருக்கு. இங்க 2 மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. அடுத்து அப்ப 2 ஸ்கொயர் ஹையஸ்ட் பவர். நெக்ஸ்ட் 5 எடுத்துக்கோங்க. 5ல ஹையஸ்ட் பவர் 5 ஸ்கொயர்டு இருக்கு. அடுத்து 7 இருக்கு இன்டு 7. அப்புறம் 3 இருக்கு, அதனால 3 எடுத்துக்கணும். இதுதான் எல்சிஎம். HCF அப்படின்னா இதுல பேசிக்கா HCF அப்படின்னா காமனா கண்டிப்பா இருக்கணும், பட் லோவஸ்ட் பவரா இருக்கணும். காமனா 2 இங்க இருக்கு, இங்க இல்ல, அப்ப 2 எடுத்துக்க முடியாது. அடுத்து 3 இங்க மட்டும் தான் இருக்கு, 7 இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப எது காமனா இருக்கு? 5 காமனா இருக்கு. 5ல லோவஸ்ட் பவரா எடுத்துக்கணும். 5 பவர் 1 இங்க 5 ஸ்கொயர், 5 பவர் 1 அப்ப 5 பவர் 1. இப்ப HCF 5 பவர் 1 தான். மீபேவா 5 பவர் 1, மீபேவா 5 அடுக்கு 1. மீசிமா காமனா இருந்தாலும் இல்லாட்டியும் ஹையஸ்ட் பவரா எடுத்துக்கணும் இருக்க வேல்யூல. அப்ப 2ல ஹையஸ்ட் பவர் எடுத்திருக்கேன், 5ல ஹையஸ்ட் பவர் எடுத்திருக்கேன், 7ல ஹையஸ்ட் பவர் 7 மட்டும் தான் இருக்கு, 3ல ஹையஸ்ட் பவர். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா LCM HCF. ஓகேங்களா? அடுத்து சில ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. அதாவது product of two numbers n1 into n2 இந்த இரண்டு எண்களை பெருக்குனா அதோட LCM-ஐயும் HCF-ஐயும் மல்டிப்ளை பண்றதுக்கு சமம். LCM னா இரண்டு எண்களின் பெருக்கல் which is equal to LCM மீசிமா into மீபேவா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதுக்கு சமம். நெக்ஸ்ட் ரூல், இது செகண்ட் ரூல். அடுத்து தேர்ட் ரூல் பார்த்தோம் அப்படின்னா ரேஷியோ கொடுத்திருக்காங்க, விகிதம் கொடுத்திருக்காங்க. இந்த ரேஷியோ கூட HCF மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா HCF மல்டிப்ளை பண்ணா அந்த எண்கள் கிடைக்கும், நம்பர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3:4:5 அப்படின்னு இருக்கு. இதோட HCF வந்து 12 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். HCF வந்து 12 அப்படின்னா இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 3 × 12 36, 3 12 36. அடுத்து 4 12 48 அந்த நம்பர்ஸ். அடுத்து 5 12 60, இதுதான் எண்கள். ஓகேங்களா? இந்த பேசிக் ரூல், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சோம் அப்படின்னா அந்த HCF LCM டாபிக்கான சம்ஸ் வந்து ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா பேசிக்கா அந்த ரூல் தான். பின்னத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்னா பின்னத்துல LCM 1/2, 2/3, 3/4 இந்த பின்னத்துல LCM கேட்டாங்க அப்படின்னா தொகுதி, LCMனா மீசிமா கேக்குறாங்க அப்படின்னா இந்த தொகுதி எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிக்கணும். 1, 2, 3 இது எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிக்கணும். டிவைட் பை இந்த பகுதி எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். 2, 3, 4 இது எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். இதே क्वेश्चनல HCF கேக்குறாங்க அப்படின்னா தொகுதி எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். 1, 2,
3 இது எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும் டிவைடட் பை பகுதி எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிக்கணும் 2 3 4 இது எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிக்கணும் இதுதான் பேசிக் மெத்தட்ஸ் இந்த மெத்தட்ஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் LCM HCF டாபிக்ல எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்ண போலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுல இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ரெண்டுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்போ இந்த டாபிக்ல எப்படி ஈஸியா ஷார்ட்கட்ஸ்ல படிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க டாபிக்ல போலாம் இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் திங்ஸ் வந்து நம்ம ஷார்ட்கட்காக நோட் பண்ணிக்கணும் அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பகா காரணி அப்படிங்கிறது பகா காரணி அதாவது பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ 1 ல இருந்து 10க்குள்ள 10க்குள்ள பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கணும் 1 ல இருந்து 10க்குள்ள பிரைம் நம்பர்ஸ் 2 3 5 7 ஓகேங்களா 5 7 இந்த பிரைம் ஃபேக்டரை வச்சு தான் நம்ம இப்போ ஷார்ட்கட்ல சால்வ் பண்ண போறோம் LCM HCF க்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா L டிவிஷன் போடக்கூடாது L டிவிஷன் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் அதனால நம்ம ஷார்ட்கட்ல இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறோம் இப்போ தமிழ் இங்கிலீஷ்ல எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ 20 எடுத்துட்டோம் அப்படின்னா பிரைம் ஃபேக்டர்ஸ் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர்ட் இன்டு 5 அப்படின்னு பிரிக்கலாம் ஓகேங்களா 2 squared into 5 அடுத்து 27 அப்படினா prime factorization 3 cube அப்படினு எடுத்துக்கலாம் இப்போ 9 அப்படினா 3 squared அப்படினு எடுத்துக்கலாம் எல்லாமே prime factor-ஆ கன்வர்ட் பண்ணிட்டு நம்ம இந்த sum solve பண்ண போறோம் இப்போ வாங்க இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ரெண்டு ஷார்ட்கட் பார்க்க போறோம் மெத்தட் 1 மெத்தட் 2 ரெண்டு ஷார்ட்கட்ல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து 6 8 12 இருக்கு இப்போ இந்த மூணு நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும் அப்படினா சிங்கிள் டிஜிட்ல இல்ல டபுள் டிஜிட்ல கொடுத்தாங்கன்னா LCM வந்து மோஸ்ட்லி பெரிய நம்பரா தான் இருக்கும் அப்ப பெரிய நம்பர் என்னங்க 12 இந்த 12 வந்து 6 ஆல டிவைட் ஆகும் 8 ஆல டிவைட் ஆகாது அதனால நெக்ஸ்ட் மல்டிபிள் எடுத்துக்கணும் 12 க்கு நெக்ஸ்ட் மல்டிபிள் 24 அப்ப 24 தான் LCM ஓகேங்களா அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும் B ஆன்சர் ஃபர்ஸ்ட் மெத்தட் நெக்ஸ்ட் மெத்தட் 6 8 12 இதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷனை கண்டுபிடிக்கணும் பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா ஃபர்ஸ்ட் 6 வந்து 2 into 3 னு பிரிச்சுக்கலாம் 8 வந்து 2 cube னு பிரிச்சுக்கலாம் 12 வந்து 2 squared into 3 னு பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ LCM அப்படினா காமனா இருக்குதுல மோஸ்டா எழுதணும் காமனா எல்லாத்துல என்ன இருக்கு 2 இருக்கு 2 squared 2 cube இருக்கு 2 squared இருக்கு அப்ப 2 cube into 3 அப்படினா 8 into 3 24 ஆன்சர் அப்ப செகண்ட் மெத்தட்ல ஆன்சர் பாருங்க 24 தான் ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் Next question. The HCF of two numbers. இரண்டு எண்களின் மீபேவா HCF னா மீபேவா இரண்டு எண்களின் மீபேவா 12. Which one of the following can never be their LCM? அப்ப கீழ்க்கண்டவற்றுள் எது LCM ஆ இருக்காது அப்படினு சொல்றாங்க. அப்போ HCF க்கும் LCM க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா HCF இப்ப 12 அப்படினா LCM வந்து இந்த 12 ஓட மல்டிபிளா தாங்க இருக்கும் மல்டிபிள்னா 12 ஓட மடங்கா தான் இருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க 12 வந்து 24 வந்து 12 ஓட மடங்கு ஓகே செகண்ட் 144 12 ஓட மடங்கு ஓகே 96 12 ஓட மடங்கு அப்ப 50 தான் 12 ஓட மடங்கா இருக்காது அப்ப ஆன்சர் C ஆன்சர் C நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் third question the HCF of 2 into x squared minus y squared first term கொடுத்திருக்காங்க second term 5 into x cube minus y cube னு கொடுத்திருக்காங்க second term ஓகேங்களா இப்போ நம்பர்ஸ் முன்னாடி என்ன கொடுத்திருக்காங்க 2 கொடுத்திருக்காங்க 5 கொடுத்திருக்காங்க அப்போ நம்பர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் இந்த x squared minus y squared என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படினா x a squared minus b squared ஃபார்மட்ல இருக்கு அப்ப 2 நான் அப்படியே வச்சுக்கிறேன் into x plus y into x minus y அப்படினு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா a squared minus b squared வந்து a plus b into a minus b ஃபார்மட்ல இருக்கு இங்க என்ன இருக்கு 5 அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேங்களா இது a cube minus b cube ஃபார்மட்ல இருக்கு அதனால x minus y into x squared plus xy plus y squared அந்த ஃபார்மட்ல எழுதிருக்கேன் இந்த x squared minus y squared ஃபார்மட்ல அப்படியே விரிச்சு எழுதிருக்கேன் இப்போ HCF அப்படினா காமனா இருக்கணும் நம்பர்ஸ் பாருங்க 2 இருக்கு 5 இருக்கு அப்ப காமனா எதுமே கிடையாது
அப்ப வேரியபிள்ஸ் பாருங்க காமனா என்ன இருக்கு இங்க x minus y இருக்கு இங்க x minus y இருக்கு அப்ப ஆன்சர் x minus y அப்ப ஆப்ஷன்ல என்ன வருங்க x minus y ஆப்ஷன் A ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் அடுத்த क्वेश्चन மூன்று எண்களின் விகிதம் 3 numbers are in the ratio of 1:2:3 and their HCF is 12 மூன்று எண்களின் விகிதம் 1:2:3 அதன் நீப்பேவா 12 அந்த எண்களை காண்க இப்ப ஷார்ட்கட் என்னன்னா ரேஷியோ கொடுத்துட்டு ரேஷியோ கொடுத்துட்டு HCF கொடுத்தாங்கன்னா ரேஷியோவையும் HCF-ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு அந்த எண்கள் கிடைக்கும் எண்கள்னா அந்த நம்பர்ஸ் கிடைக்கும் எண்கள் ஃபாலோ பண்றீங்களா எண்கள் கிடைக்கும் அப்ப இந்த क्वेश्चनல ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க 1:2:3 கொடுத்திருக்காங்க 1:2:3 அப்ப ரேஷியோ கூட ஸ்ட்ரைட்டா 12 மல்டிப்ளை பண்ணுங்க 12 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும் 12:24:36 ஓகேவா அப்ப ஆன்சர் டி ஆன்சர் 12:24:36 அதாவது இந்த ஷார்ட்கட் பாருங்க ரேஷியோவையும் அந்த HCF-ஐயும் மல்டிப்ளை பண்ணா எண்கள் கிடைக்கும் இதான் ஷார்ட்கட் நெக்ஸ்ட் क्वेश्चन find the LCM of அதாவது நான்கு எண் கொடுத்துட்டு அதோட மீசிமா கேக்குறாங்க மீசிமா LCM கண்டுபிடிக்க சொல்றாங்க 15 அதாவது 15 24 32 45 இந்த நாலு நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு LCM கேக்குறாங்க நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் ஷார்ட்கட் மெத்தட்ல எல் டிவிஷனே போடக்கூடாங்க ஷார்ட்கட் மெத்தட்ல எப்படி போடலாம் அப்படின்னா ஷார்ட்கட்ல 15 எப்படி பிரிக்கலாம் 3:5 னு பிரிக்கலாம் 15 3:5 24 எப்படி பிரிக்கலாம் 24 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3:8 னு பிரிக்கலாம் அப்ப 3:8 வந்து 2 கியூப் னு பிரிக்கலாம் அடுத்து 32 எப்படி பிரிக்கலாம் 32 2 பவர் 3 கியூப் அப்படினா 8 அப்ப 3 பவர் 4 னா 16 அப்ப 2 பவர் 5 னு எழுதிக்கலாம் 45 எப்படி பிரிக்கலாம் 3 ஸ்கொயர்ட் 9 * 5 45 னு பிரிக்கலாம் ஓகேங்களா இப்ப LCM அப்படினா ஆல் காமன் மோஸ்ட் L னா ஷார்ட்கட் ஆல் C னா காமன் M னா மோஸ்ட் ஆல் காமன் மோஸ்ட் இதுல எல்லாத்தையும் எழுதணும் காமனா இருக்குதுல மோஸ்டா எழுதணும் அப்ப காமனா என்ன இருக்கு காமனா 3 ஸ்கொயர்ட் எழுதிக்கலாம் into 3 ஸ்கொயர்ட் எழுதிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு 2 பவர் 5 இருக்கு 2 பவர் 5 நெக்ஸ்ட் 2 பவர் 5 எழுதிக்கலாம் அடுத்து என்ன இருக்கு 5 இருக்கு விட்டு போனது 5 இருக்கு ஓகேங்களா இப்போ இத மல்டிப்ளை பண்ணா 3 ஸ்கொயர்னா 9 into 32 ஓகேங்களா 10 32s are 320 அதுல 932 into 5 அப்படி இல்லையா 9 5s are 45 இந்த நம்பர் எப்படி வெச்சுக்கலாம் 9 5s are 9 into 5 45 into 32 இப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா ஆன்சர் என்ன வருதுங்க 9 5s are 45 அப்ப 45 into 32 மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 45 into 32 இத மல்டிப்ளை பண்ணா 2 5s are 90 2 45s are 90 3 45s are 3 5s are 5 3 4s are 12 ஓகேங்களா 3 5s are 15 12 plus 1 வந்து 13 வரும் அப்ப என்ன ஆன்சர் வரும் 0 4 அதுக்கு அப்புறம் இங்க ரிமைனிங் 1 சேர்த்துக்கணும் அப்போ 4 அப்ப ஆப்ஷன் A ஆன்சர் நீங்க இதுல பிரைம் ஃபேக்டரைசேஷனா பிரிச்சிட்டீங்க அப்படினா மல்டிப்ளை பண்றது மட்டும் ஈஸியா சால்வ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन இந்த क्वेश्चन பாருங்க the greatest number that exactly divisible by divides by 105 1001 2436 தமிழ்ல 105 1001 2436 ஆகிய எண்களை மீதி வராமல் வகுக்கும் மிகப்பெரிய எண் என்ன அப்படினு கேக்குறாங்க இப்ப மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய எண் அப்படினா HCF எடுத்துக்கலாங்க HCF இதுல பார்த்தோனே இந்த நம்பர்ஸ் எல்லாம் எதால வகுப்படும் அப்படினு மோஸ்ட்லி பாத்துக்கோங்க இந்த நம்பர்ஸ் எதால வகுப்படும் அப்படினா இப்போ 105 அப்படினு எடுத்துறோம்னா 7 ஆல வகுப்படும் 105 அப்படினா 7 ஆல வகுப்படும் இப்போ 105 பாருங்களேன் மோஸ்ட்லி வந்து 17 are 7 ரிமைனிங் வந்து 3 இருக்கும் 5 7s are ஓகேங்களா 5 7s are IL 35 அப்போ 7 வந்து மோஸ்ட்லி டிவைட் ஆகுது அப்போ 101 மோஸ்ட்லி 1001 டிவைட் ஆகுது அடுத்து 2436
2 4 3 6 டிவைட் ஆகும். அப்ப அதனால மோஸ்ட்லி 7 தான் ஆன்சர். மத்த எந்த நம்பரும் டிவைட் ஆகாது. இப்போ 2 4 3 6 2 4 3 6 2 4 3 6ல இது 7 ஆல் டிவைட் ஆகும். 7 3 மூவேல் 21 மீதி என்ன இருக்கும் 3 இருக்கும். 4 28 மீதி என்ன இருக்கும் 5 இருக்கும். 7 8 56 8 7 56 ஓகேங்களா. அப்ப டிவைட் ஆகுது. அப்ப ஆன்சர் வந்து 7. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन the HCF of எப்படி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து HCF of கொடுத்திருக்காங்க. HCF அப்படினா மீப்பேவா கண்டுபிடிக்கணும். HCF of அப்படினா மீப்பேவா கண்டுபிடிக்கணும். அதுல 3 டேர்ம் கொடுத்திருக்காங்க. எல்லா டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க. HCF அப்படினா மீப்பேவா கண்டுபிடிக்கணும். தமிழ்ல HCF அப்படினா மீப்பேவா கண்டுபிடிக்கணும். இதுல அந்த மீப்பேவா அப்படினா 3 டேர்ம் பாருங்க. 2 ஸ்கொயர் 3 கியூப் 5 பவர் 5. அடுத்து நெக்ஸ்ட் 2 பவர் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7. அடுத்து நெக்ஸ்ட் மூணாவது டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க 2 பவர் 4 3 பவர் 4 5 into 7 ஸ்கொயர் into 11 கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல LCM அப்படினா காமனா இருக்குறதுல மோஸ்டா கண்டுபிடிக்கணும். LCM அப்படினா இதே இங்க क्वेश्चनல வந்து HCF தான் கேக்குறாங்க. HCF அப்படினா காமனா கண்டிப்பா இருக்கணும். பவர்ல சின்னதா எழுதணும். இப்ப காமனா என்ன இருக்கு 2 இருக்கு. கம்பேர் பண்றோம். 2 ஸ்கொயர் 2 பவர் 4. அப்ப என்ன எழுதிக்கலாம் பவர்ல கம்மியான வேல்யூ. அப்ப 2 ஸ்கொயர் தான் HCF 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 3 கம்பேர் பண்ணுங்க. 3 மூணுலயுமே 3 கம்பேர் பண்ணுங்க. 3 இங்க 3 கியூப் இருக்கு. செகண்ட்ல 3 ஸ்கொயர்ட் இருக்கு. அடுத்து 3 பவர் 4 இருக்கு. அப்ப கம்பேர் பண்ணும்போது மூணுலயுமே 3 ஸ்கொயர்ட் கம்மியானது எழுதணும். HCF அப்படினா பவர்ல கம்மியானது எழுதணும். நெக்ஸ்ட் 5 இருக்கு பாருங்க. 5 வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கு, செகண்ட் டேர்ம்ல இருக்கு 5, தேர்ட் டேர்ம்ல இருக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 5 பவர் 5 இருக்கு, செகண்ட் டேர்ம்ல 5 ஸ்கொயர்ட் இருக்கு, தேர்ட் டேர்ம்ல 5 இருக்கு. அப்ப என்ன வரும் 5 தான் வரும் 5. நெக்ஸ்ட் 7 பாருங்களேன். 7 வந்து மூணு டைம்லயுமே இல்ல. 11 மூணு டைம்ல இல்ல. அதெல்லாம் விட்டுடலாம். இப்ப ஆன்சர் என்ன வரும் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5. அப்ப ஆப்ஷன் A ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இது முக்கியமான क्वेश्चन. இது எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இந்த क्वेश्चन பாருங்க. இந்த முக்கியமான क्वेश्चनல அதாவது ஃபிராக்ஷன்ல கேட்டுக்கறாங்க. அதாவது LCM கேக்குறாங்க அப்படினா LCM ஆஃப் அதாவது மீசிமா பின்னத்துல மீசிமா கொடுத்திருந்தாங்க அப்படினா பின்னத்துல இப்ப 2/3 3/5 அப்புறம் 4/7 9/13 இப்படி பின்னத்துல கொடுத்திருந்தாங்கன்னா நியூமரேட்டர் தொகுதி எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிக்கணும். LCM ஆஃப் நியூமரேட்டர்னா தொகுதி. LCM ஆஃப் 2 3 4 9 இது எல்லாத்துக்கும் மீசிமா கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை பகுதி எல்லாத்துக்கும் கீழ உள்ள பகுதி எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். HCF ஆஃப் 3 5 7 13 கீழ உள்ள நம்பர் எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். இப்போ LCM வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். LCM வந்து 2 எப்படி பிரிச்சுக்கலாம் 2 அப்படியே வச்சுக்கலாம் 2 பவர் 1. 3 எப்படி பிரிச்சுக்கலாம் 3 பவர் 1 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 4 வந்து 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இங்க எழுதுறேன் 2 பவர் 1 இன்டு கமா 2 3 பவர் 1. அடுத்து 2 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அடுத்து 3 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இப்போ காமனா இங்க என்ன இருக்கு காமனா LCM கண்டுபிடிக்கணும்னா பெரிய நம்பர் தான் மோஸ்ட்லி இருக்கும். அப்ப 3 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 3 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அப்ப 9 into 4 36 வரும். 9 into 4 அப்படினா 2 ஸ்கொயர் அப்படினா 36 ஆன்சர். LCM வந்து 36. HCF பாருங்க. இதுல HCF வந்து 3 5 7 13 இருக்கு. காமனா எதுமே டிவைட் ஆகாது. அப்ப 36 divided by 1. அப்ப ஆன்சர் வந்து C. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். LCM ஆஃப் 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த 3 நம்பரும் பாயிண்ட்ல இருக்கு. 3 நம்பர் கொடுத்திருக்காங்க. அதாவது மீசிமா கண்டுபிடிக்கணும். 3 நம்பருக்கு மீசிமா. அந்த 3 நம்பர் பாயிண்ட்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 3 இருக்கு. செகண்ட் நம்பர் 2.7 இருக்கு. தேர்ட் நம்பர் 0.009 இருக்கு. 0.09. இப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் அதிகபட்சம் 2 டிஜிட் இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப 100 ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படினா
300 வரும். 100ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா 300. இத 100ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா 2 7 27. அப்புறம் 100ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா என்ன வருங்க? 0 27 0. அடுத்து இத 100ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா 9 வரும். ஓகேங்களா? இத 100ஆல 27 2.7 அப்படிங்கறத இது 100ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 27 ஒரு 0 வரும். 27 ஒரு 270. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் இந்த மூணு டேர்முக்கு எல்சிஎம் மீசிமா கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு மீசிமா எப்படி 300 எப்படி எழுதிக்கலாம்? 300 அப்படின்னா 10 into 100 into 3 அப்படி கூட எடுத்துக்கலாம். 100 into 3 ன்னு எடுத்துக்கலாம். 100 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 100 2 into 100 எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 into 50 இல்ல 2 into இல்ல 4 into 2 squared 4 into 5 squared 5 squared 2 into 5 squared எடுத்துக்கலாம். 2 into 5 squared 2 squared into 5 squared into 3. 100 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 300 எப்படி நம்ம பிரிக்க போறோம்னு பார்க்கிறோம். இப்போ 300ல இத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 into 100 னு பிரிக்கலாம். 3 into 100 பிரிக்கலாம். 3 அப்படியே வச்சுக்கிறேன். 100 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2 into இல்ல 4 into அப்ப 2 squared 4 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 squared எழுதலாம். 2 squared into 25 அப்படியே 5 squared எழுதலாம். இப்படி பிரிச்சிட்டேன். அடுத்து 270 என்ன எழுதிக்கலாம்னா 27 அப்படின்னா 3 cube 27 into 10 அப்படியே எழுதிக்கலாம். 10 வந்து அகைன் எப்படி பிரிக்கலாம்னா 3 cube into 10 எப்படி பிரிக்கலாம் 2 into 5 னு பிரிக்கலாம். 2 into 5. அடுத்து 9 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3 squared அப்படின்னு பிரிக்கலாம். 9 3 squared. இப்போ எல்சிஎம்னா பாருங்க மீசிமானா காமனா என்ன இருக்கு அப்படின்னா காமன் டேர்ம் என்ன இருக்கு அப்படின்னா காமனா எல்லாத்துலயும் 3 இருக்கு. காமனா 3 இருக்கு. 3 கியூப் இருக்கு. 3 ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப என்ன வரும் 3 கியூப் தான் வரும். நெக்ஸ்ட் ரிமைனிங் 2 ஸ்கொயர்ட் இருக்கு 5 ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப 2 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர்ட். ஓகேங்களா? அப்ப 3 கியூப்னா 27. 2 ஸ்கொயர்னா 4 into 25 அப்படின்னா 100. 4 into 25 அப்படின்னா 100. இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல ஆல்ரெடி 100ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அதனால 100ஆல டிவைட் பண்ணு வர வேல்யூ. இப்போ வர வேல்யூவை 100ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த 100ம் 100 கேன்சல் ஆயிரும். அப்ப 27 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. இது அடுத்த மாடல். மதிப்பு 3 குறைக்கப்பட்ட நிலையில் இந்த 4 நம்பரால் ஒரு நம்பர் மீதியின்றி வகுப்படும் அந்த எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ மதிப்பு 3 குறைக்கப்பட்ட நிலையில் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? if 3 subtracted அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இல்லனா if 3 minimized னு கொடுத்திருப்பாங்க. இப்போ minimized இல்ல subtracted கொடுத்திருந்தாவே நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்க. மினிமைஸ்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். இந்த மினிமைஸ்னா குறைச்சு ஆக்சுவலா ஒரு நம்பர் எக்ஸ் இந்த நம்பர்ல -3 குறைச்சா இது கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகுது. இந்த 4 நம்பரால் மீதியின்றி வகுப்படுது அப்படின்னா இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம்மா இருக்கும். இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் ஆஃப் 21 28 36 45 இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம்மா இருக்கும். இப்போ எல்சிஎம் எப்படி ஃபாஸ்டா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்சிஎம் எப்படி ஃபாஸ்டா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 21 40 28 36 தனித்தனியா பிரிச்சுக்கிறேன். அடுத்து 45 இப்போ 21 எப்படி பிரிக்கலாம் 3 into 7 பிரிக்கலாம். அடுத்து 28 எப்படி பிரிக்கலாம் 4 7 28 அப்ப 4 7 28 அப்படிங்கறனால எப்படி பிரிக்கலாங்க 2 ஸ்கொயர் 4 7 28 அப்படிங்கறா 2 ஸ்கொயர் into 7 பிரிக்கலாம். 36 எப்படி பிரிக்கலாம் 4 9 36 அப்ப 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர். அடுத்து 45 எப்படி பிரிக்கலாம் 9 5 45 3 ஸ்கொயர்ட் into 5 னு பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்படி நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷனா ஒரே மெத்தட்ல பிரிச்சாச்சு. பிரிச்சதுக்கு அப்புறம் எல்சிஎம் அப்படினா ஆல் காமன் மோஸ்ட். இப்போ காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. எல்லாத்துலயும் 3 இருக்கு 3 ஸ்கொயர்ட் இருக்கு 3 ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப காமனா 3 ஸ்கொயர்ட். அடுத்து நெக்ஸ்ட்
2 ஸ்கொயர்டு இருக்கு. நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர்டு இன்டு 2 ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 5 இருக்கு. 5 அடுத்து 7 இருக்கு. 5 இருக்கு அடுத்து 7 இருக்கு. இப்போ இத மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 3 ஸ்கொயர்டு இன்டு 2 ஸ்கொயர்டு அப்படினா 9 னா 36 36 இன்டு IL 35 36 இன்டு 35 மல்டிப்ளை பண்ணும் 36 இன்டு 35. இப்போ அத மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நார்மலா 36 இன்டு 35 இத நார்மலா மல்டிப்ளை பண்ணா இல்ல 36 ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கோங்க. இது நார்மலா 36 ஸ்கொயர் அப்படினா 6 ஸ்கொயர் அப்படினா 6 ஸ்கொயர்ல ஒரு 35 மைனஸ் பண்ணிடணும். அப்படி இல்ல அப்படினா 35 ஸ்கொயரை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இத மல்டிப்ளை பண்ணா 5 6 ஆர் 6 5 IR 30க்கு 0 ரிமைனிங் 3 3 15 3 18 180 15 3 18. அப்போ ஃபர்ஸ்ட் 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 180 வரும். அகைன் 3 ஆர் 18க்கு 8 அடுத்து மீதி 3 9 1 10 ஓகேங்களா. இப்போ இத ஆட் பண்ணீங்க அப்படினா 0 8 8 16க்கு 6 மீதி இங்க 1 அப்போ 1260 ன்னு வரும். இப்போ LCM வந்து 1260 1260. இப்போ இதுல x - 3 அப்படிங்கிறது மதிப்பு 3 குறைக்கப்பட்ட நிலையில் தான் மீதியின்றி வகுப்படும். அப்ப x வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த 3 அந்த சைடு வந்தா x is equal to 1260 plus 3 அப்ப which is equal to 1263 ஆன்சர். ஓகேங்களா. அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? 1263 அப்படினா ஆப்ஷன் B. இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல போடலாம். நெக்ஸ்ட் அடுத்த மெத்தட் அடுத்த क्वेश्चन. Find the HCF of 3a squared. இப்போ வேரியபிள் கொடுத்திருக்காங்க 3a squared bc. அடுத்து ba b squared c அப்படினு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 9ab c squared. क्वेश्चनல பாருங்க மூன்று எண்களின் மீப்பேவா கொடுத்திருக்காங்க கேக்குறாங்க. மீப்பேவா கேட்டாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிள் காமனா இருக்கா நம்பர் ஏதாவது காமனா இருக்கான்னு பார்க்கணும். இங்க 3 இருக்கு 1 இருக்கு 9 இருக்கு. அப்ப இதுல காமனா 3 கிடையாது. அதனால நம்பர்ஸ் எதுவும் வராது. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு? நம்பர்ஸ் இதுல நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? மீப்போவா HCF தான் கேக்குறாங்க. அப்ப HCF அப்படினா பவர்ல காமனா இருக்க பவர்ல லோவஸ்டா எழுதணும். அப்ப a கம்பேர் பண்ணுங்க a ஸ்கொயர்ட் இங்க a இருக்கு a இருக்கு அப்ப a தான் வரும் a. அடுத்து நெக்ஸ்ட் b கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல b இருக்கு b ஸ்கொயர்ட் இருக்கு b இருக்கு அப்ப b தான் வரும் ab. அடுத்து c கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல c இருக்கு செகண்ட்ல c இருக்கு தேர்ட்ல c ஸ்கொயர்ட் இருக்கு அப்ப c தான் வரும். இங்க இப்போ இந்த இதுல b க்கு பதிலா இங்க क्वेश्चन வந்து b கிடையாது இது 6 ன்னு கொடுத்திருக்காங்க. b வந்து 6 ன்னு கொடுத்திருப்பாங்க. இப்போ 6 ன்னு வந்துச்சுன்னு வெச்சுங்களேன். ஃபர்ஸ்ட்ல வந்து 3 இருக்கு ரெண்டுல 2 into 3 ன்னு இருக்கு 3ல 3 ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப காமனா எல்லாத்துல என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப 3abc தான் ஆன்சர் HCF. இப்ப ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் A வரும். இது b கிடையாது. இந்த இதுல இது b கிடையாது 6 வரும். b கிடையாது 6 வரும். நெக்ஸ்ட் சம் போலாம். அடுத்த क्वेश्चन இரு எண்களின் பெருக்கல் பலன் இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் 1600. the product of two numbers இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் 1600 and their HCF மீசிமா 5 எனில் அவற்றின் மீப்பேவா காண்க. அதாவது மீப்பேவா தான் கொடுத்திருக்காங்க. சரி HCF மீப்பேவா கொடுத்திருக்காங்க மீசிமா காண்க. LCM கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் ஃபார்முலானா two numbers n1 into n2 two numbers oda multiply which is equal to product of HCF into LCM. இத ஷார்ட்கட் ஃபார்முலா. இப்போ இந்த ரெண்டு நம்பரோட மல்டிப்ளை பண்றதும் HCF ஐயும் LCM ஐயும் மல்டிப்ளை பண்றதுக்கு சமம். அப்ப இதுல two நம்பரோட ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க 1600 கொடுத்திருக்காங்க. two நம்பரோட ப்ராடக்ட் 1600 இரண்டு எண்களின் பெருக்கல் 1600. இதுல ஒரு HCF கொடுத்துட்டாங்க HCF 5 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப LCM தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 5 அந்த சைடு வந்துச்சு அப்படினா டிவைட் ஆகும். அப்ப 1600 divided by 5 which is equal to LCM. அப்ப 1600 divided by 5 அப்படி இத அடிச்சோம் அப்படினா 16ல அடிச்சோம்னா 3 5 15 இத அடிச்சோம் அப்படினா மீதி 1 5 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 2 டைம்ஸ் வரும் 2 320 ஆன்சர். ஆப்ஷன் C 320. Next question பார்க்கலாம். What is the greatest number that will divide
2400 2400 1810 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 2400 மற்றும் 1810 ஆகிய எண்களை ஒரு பெரிய எண்ணால் வகுக்கும் போது மீதியாக முறையே 6 மற்றும் 4 கிடைக்கும் எனில் அந்த பெரிய எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ரிமைண்டர்ஸ் வந்து 4 6 மற்றும் 4. இப்போ ஃபர்ஸ்ட் 2400ல ரிமைண்டர் வந்து 2400ல ரிமைண்டர் 6 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ ரிமைண்டர்னா எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2400ல 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வருங்க? 2 2400ல 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து 2000 மைனஸ் பண்ணோம். அப்போ 2396 வரும். அடுத்து 1810ல 4 மைனஸ் பண்ணும். 4 மைனஸ் பண்ணீங்கன்னா 1806 வரும். இப்போ இது ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிக்கணும். HCF ஆஃப் ரெண்டு நம்பர் என்ன நம்பர்? 2396. 6 மைனஸ் பண்ணா 94. 2394 1806 2394 தான் வரும். 2394 இந்த ரெண்டு நம்பருக்கும் அடுத்து இதுல மைனஸ் பண்ணா 1806க்கும் HCF கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஃபேக்டரைசேஷன் எடுத்தோம் அப்படின்னா 2396 இதுக்கு ஃபேக்டரைசேஷன் எடுத்தோம் அப்படின்னா 3 into 2 டைம்ஸ் வரும் into 7 into 19 வரும். இல்ல 19 இல்ல 43 எடுத்துக்கலாம். 43 டைம்ஸ் வரும். அடுத்து 1806 அப்படின்னா 1806 இதுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 2 into 3 into 3 into என்ன வரும் அப்படின்னா 2 3 சார். இப்போ காமனா என்ன இருக்கு? 3 இருக்கு, 3 இருக்கு, அப்புறம் 2 இருக்கு into 3 காமனா இருக்கு. அப்போ 2 3 அப்போ 9 into 2 9 into 2 into 6 அப்போ 72 வராது 42 வரும். 6 42 அப்படிங்கிறது இதுல பிரிச்சோம் அப்படின்னா 42 6 into 7 42 2 3 காமனா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல ஃபேக்டரைசேஷனா பிரிச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் क्वेश्चन இப்போ ஆன்சர் வந்து 42. ஃபேக்டரைசேஷனா பிரிச்சாவே இதுல நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन find the greatest number less than 900. Find the greatest number less than 900 which is divisible by 8 12 and 28. 8 12 and 28. அப்ப 8 12 28 பார்த்தோம் அப்படினா 8 நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷனா பிரிச்சுக்கலாம். 12 நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பிரிச்சுக்கலாம். 28 நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பிரிச்சுக்கலாம். 8 வந்து 2 கியூப் னு எடுப்போம். 12 வந்து 2 ஸ்கொயர்ட் into 3 னு எடுத்துக்கலாம். 28 வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படினா 4 28 அப்படினு பிரிச்சுக்கலாம். அப்ப 2 ஸ்கொயர்ட் into 7 னு பிரிச்சுக்கலாம். இப்போ மிகப்பெரிய எண் அப்படினாவே divisible by largest number இல்ல greatest number அப்படினாவே நீங்க LCM கண்டுபிடிக்கணும். LCM அப்ப LCM அப்படினா all common most. LCM னா all common most. அப்ப இங்க என்ன இருக்கும்? 2 கியூப் இருக்கும். LCM அப்படினா 2 கியூப் இருக்கும். அடுத்து 12 ல வந்து 2 ஸ்கொயர்ட் இருக்கு. 12 ல 2 ஸ்கொயர்ட் இருக்கு. 28 ல 2 ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப காமனா என்ன எடுத்துக்கலாம்? 2 கியூப் னு எடுத்துக்கலாம். பவர் ஹையஸ்ட் பவர் 2 கியூப் னு எடுத்துக்கலாம். அடுத்து ரிமைனிங் வந்து 7 into 3 இருக்கு. 7 into 3 ரிமைனிங் அப்படியே எழுதிக்கலாம். இப்ப 2 கியூப்னா 8 7 8 56 56 into 3. அப்ப 5 3 18 க்கு 8 மீதி 1 3 15 15 1 16 168. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन 7 மணிகள் ஒலிக்கும் நேரங்கள் முறையே. 7 மணிகள் கொடுத்திருக்காங்க. 7 மணிகள் ஒலிக்கும் நேரங்கள் முறையே 2 3 4 6 8 9 12 நிமிடங்கள்ல கொடுத்திருக்காங்க. ஒரு முறை ஒலிக்கும், அதாவது நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒலிக்கும் இந்த இன்டர்வல் கொடுத்திருக்காங்க. 7 bells ring at the interval of 2 3 4 6 8 9 12 minutes respectively. They should
ringing simultaneously at 5 AM 5 AM ல simultaneous ஒலிக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. What will be the next time when they all ring simultaneously அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அடுத்து எப்போ ஒலிக்கும்? இவை அனைத்தும் 5 மணிக்கு காலையில ஒலிக்குதுன்னா அடுத்து எப்போ ஒலிக்கும்னு கேட்டா இந்த இடைவெளிக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த இடைவெளி என்ன கொடுத்திருக்காங்க? 2 அப்படியே வச்சுக்கலாம், 3 அப்படியே வச்சுக்கலாம், 4 வந்து 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், 6 வந்து 2 into 3 ன்னு எடுத்துக்கலாம், 6 வந்து 2 into 3 ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 8 வந்து 2 கியூப்னு எடுத்துக்கலாம், 2 கியூப். 9 வந்து 3 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், 12 வந்து 2 ஸ்கொயர்ட் into 3 ன்னு எடுத்துக்கலாம், 2 ஸ்கொயர்ட் into 3. இதுதாங்க இந்த இன்டர்வல். இந்த இன்டர்வல்ல நம்ம எல்சிஎம் அப்படினாவே ஆல் காமன் மோஸ்ட், எல்சிஎம் அப்படினா ஆல் காமன் மோஸ்ட், காமனா இருக்கிறதுல மோஸ்ட் எழுதணும். இப்போ 2 கம்பேர் பண்ணுங்க. 2 ல ஹையஸ்ட் பவர் 2 கியூப் இருக்கு, 2 கியூப் ஹையஸ்ட் பவர் 2 கியூப். அடுத்து 3 கம்பேர் பண்ணுங்க, 3 ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப 2 கியூப் into 3, ஓகேங்களா? 2 கியூப் into 3. அப்ப 2 கியூப்னா 8. இங்க 3 கம்பேர் பண்ணும்போது 3 ஸ்கொயர்ட் இருக்கு. அப்ப 8 into 9, 8 into 9 அப்படினா 72 மினிட்ஸ், 72 மினிட்ஸ். அப்ப 5 மணில இருந்து 72 மினிட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படினா 6 மணி 12 நிமிஷம், 6 மணி 12 நிமிஷம். இல்லனா இத 60 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 1 மணி நேரம், 1 மணி 1 hour 12 மினிட்ஸ்க்கு அப்புறம், 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒலிக்கும். அப்போ 5 மணில இருந்து 1 hour கூட்டணும் அப்படினா 5 மணில இருந்து 1 hour கூட்டினா 6 மணி 12 நிமிஷம். இப்போ 12 நிமிஷம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, find the HCF of 36, find the HCF of 36 51 and ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கொடுத்திருக்காங்க, கலப்பு எண் கொடுத்திருக்காங்க. HCF அப்படினா மீபேவா இல்ல மீபோவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், 36 divided by 51, HCF 36 divided by 51. அப்புறம் இத இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை 3 into 9 by 17 இத குறுக்கு பெருக்கல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 3 17 plus 9 இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 into 17 இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 21 3 3 அப்ப 51 plus 9 அப்ப 60 by 17 ன்னு வருமா? 60 by 17. இப்ப இதுக்கு HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப எப்பவுமே பின்னம் 36 by 51 60 by 17 மீபோவா கேக்குறாங்க. HCF அப்படினா மீபேவா கேக்குறாங்க. இப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கும் 3 17 3 into 17 3 17னா 3 21 3 3 51 plus 51 plus 9 ஆட் பண்ணோம் அப்படினா 60 by 17 ன்னு வரும். அததான் இங்க தனியா எடுத்து எழுதி இருக்கேன். இப்போ இத சால்வ் பண்ணோம் அப்படினா பின்னம் கொடுத்துட்டு HCF கேட்டாங்கன்னா தொகுதி எல்லாத்தையும் HCF கண்டுபிடிக்கணும். HCF of 36 60 divided by LCM of 51 17, இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல எப்படி பிரிக்கலாம்? ஃபேக்டரைசேஷனா எப்படி பிரிக்கலாம் அப்படினா 36 எப்படி பிரிக்கலாம்? 36 4 9 36 2 into அது 4 னா 2 ஸ்கொயர்ட் into 3 ஸ்கொயர்ட் 4 9 கமா 60 எப்படி பிரிக்கலாம்? 12 60 அப்ப 2 ஸ்கொயர்ட் into 3 into 12 4 3 12 into 5 டிவைட் பை இது எல்லாத்துக்கும் HCF எடுக்கணும். அப்ப H ன்னு போட்டுக்கிறேன். கீழே உள்ள எல்லாத்துக்கும் LCM எடுக்கணும். அப்ப L போட்டுக்கலாம். அப்ப 54 எப்படி பிரிக்கலாம்? 54 அப்படினா எந்த டேர்ம்ல பிரிக்கலாம்? 2 into 7 2 into 27 பிரிக்கலாம். 2 into 27 27 வந்து 3 கியூப்னு எழுதிக்கலாம். 27 னா 3 கியூப்னு எழுதிக்கலாம். 17 எப்படி பிரிக்கலாம்? 17 அப்படியே தான் இருக்கும் 17. அடுத்து நெக்ஸ்ட் இதுல HCF அப்படினா காமனா இருக்கணும். HCF அப்படினா 2 இருக்கு காமனா, 2 இருக்கு காமனா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இதுல பாருங்க 2 இருக்கு காமனா. அடுத்து 3 இருக்கு 3 இருக்கு. அப்ப 2 ஸ்கொயர்ட் பவர்ல சின்னது. HCF பார்த்தோம் அப்படினா 2 ஸ்கொயர்ட், HCF 2 ஸ்கொயர்ட் பவர்ல சின்னது அப்படினா 3 மட்டும் தான் எழுத முடியும். 5 காமனா இல்ல. அப்ப 2 ஸ்கொயர்ட் into 3 அப்படினா 4 into 3 அப்படினா 12. அப்ப 12 இங்க எங்க இருக்கு? 12 by 17 12 இங்க இருக்கு. அப்ப ஆப்ஷன் இது வரலாம். அதை செக் பண்ணணும் நம்ம. அப்போ கீழே அடுத்து என்ன இருக்கு?
51 மீபேவா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 12/17 இந்த நம்பர் சொல்லலாம். 12/17 HCF அப்படின்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின், find the greatest number of 4 digit which is exactly divisible by 12, 15, 20, 35. exactly divisible by. அப்போ exactly divisible by அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, find the greatest number which is exactly divisible by அப்படின்னா greatest என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க, 4 digit number அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப greatest 4 digit numberனா 4444 greatest 4 digit number. இப்போ exactly divisible by நான் அதாவது ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12, 15, 20, 35 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 12 எப்படி பிரிக்கலாம், 2 squared into 3 ன்னு பிரிக்கலாம். 15 3 into 5 ன்னு பிரிக்கலாம். 20 வந்து 2 squared into 5 ன்னு பிரிக்கலாம். 35 7 into 5 7 into 5 ன்னு பிரிக்கலாம். 7 into 5 ன்னு பிரிக்கலாம். இப்போ எல்சிஎம் பார்த்தோம்னா ஆல் காமன் மோஸ்ட் காமனா இருக்குதுல 2 squared தான் எழுத முடியும். 2 squared. அடுத்து 3 பாரு காமனா இருக்கு 3 into 3 into 5 into 7 இதான் எல்சிஎம். 2 squared னா 4 into 3 அப்படின்னா 12 into 7 5 35 அப்படி இல்லனா 5 into 7 into 7. இப்போ 5 மல்டிப்ளை பண்ணா 12 60 60 into 7 60 into 7 6 42 420 எல்சிஎம் வந்து 420. இப்போ 4 இலக்க மிகப்பெரிய எண் 420ஆல இந்த 9999 டிவைட் பண்ணும். 9999ஆல 420 எத்தனை டைம் வரும், இப்ப 2 டைம் வரும். 420 அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைம் வரும். இப்போ 2 டைம் அப்படின்னா 840 டிவைடட் பை 999ல 840 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன வரும், இதுல 9 இங்க 9ல 4 போச்சுன்னா 5 9ல 4 போச்சுன்னா 5 9ல 4 போச்சுன்னா 5 வரும். அடுத்து 9ல 4 போச்சுன்னா 5 அடுத்து 8ல 9ல 8 போச்சுன்னா 1 அப்போ 159 வரும். 159. அடுத்து இந்த 159ல இந்த 9 அப்படியே எடுத்துட்டு 159ல 9 எடுத்துட்டு இப்போ இத 420 ஆல் டிவைட் பண்ணனும். அப்ப 420ல எத்தனை டைம் வரும், இப்போ 400 அப்படினா 1600 அப்ப 3 தான் வரும், 3 டைம்ஸ் தான் வரும். அப்ப 3 into 420 3 into 420 இத மல்டிப்ளை பண்ணோம்னா 3 0 0 32 6 3 12 1260 இது 1260 மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் வந்து 9 3 இங்க 5ல 2 போச்சுனா 3 0ல 0 போச்சுனா 3 அப்ப 339 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். இந்த 339 இந்த 4 டிஜிட் நம்பர் நம்ம எடுத்துறோம்ல 9999 இதுல மைனஸ் 339 கழிக்கணும். 339 கழிச்சோம்னா ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. 339 மைனஸ் பண்ணுங்க. இப்ப 339 மைனஸ் பண்ணோம் அப்படினா 23 டைம்ஸ் இருக்கு. அப்ப 339 மைனஸ் பண்ணோம் அப்படினா 339 மைனஸ் பண்ணா 0 0 6 9600 இப்ப இதுல 9600 அதுல இந்த இதுக்கும் இப்ப 420 இது என்ன பண்ணணும், 420 எப்படி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு பாருங்க. ஆன்சர் வந்து 9663. 420ல இதுல எத்தனை டைம் வரும், இப்ப 420க்கும் 420 மைனஸ் 339 இருக்கு ஆல்ரெடி. அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்களேன். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 9 போச்சுன்னா ரிமைனிங் 1. இப்போ இதுல 12ல 9 போச்சுன்னா 3 அப்போ 31 எக்ஸ்ட்ரா இருக்கும். 31 அப்போ 420ல இதுல 31 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க போறீங்க. அப்போ 31 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். அப்போ 9600ல 9600 இதுல 31 ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஃபைனல் ஆன்சர் இப்படி வரும். அப்ப 4 எக்ஸ்ட்ரா 4 டிஜிட் நம்பர் அப்படினாவே இந்த டிஜிட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்து 18th क्वेश्चन பாருங்க. Find the smallest among சிறிய எண் கேக்குறாங்க. among ஒரு 4 பின்னம் கொடுத்துட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் கேக்குறாங்க. ஆகிய எண்களில் சிறிய எண்ணை காண்க. மிக சிறிய எண் என்னன்னு கேக்குறாங்க.
இப்போ சிறிய எண்ணுன்னு பார்த்தோம்னா 17/18. ஓகேங்களா? அடுத்து 31/36. அடுத்து 43/45. அடுத்து 59/60. அப்போ இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து ஒரே இதா பார்க்கணும். அப்படி இல்லைன்னா டிவைட் பண்ணி எது ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கீழே உள்ள நம்பர் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த எல்சிஎம் ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்க்கலாம். இதுல என்ன ஆன்சர் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन, இரு எண்களின் விகிதம். அடுத்த क्वेश्चन பாருங்க, இது முக்கியமான சம். இரு எண்களின் விகிதம். Ratio of two numbers is 3:4. Ratio of two numbers is 3:4 and their HCF is 4. Find the LCM அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ HCF வந்து 4னா அந்த எண்கள் கண்டுபிடிச்சலாம். HCF வந்து 4 அப்படின்னா டைரக்டா இந்த 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ரேஷியோ கூட 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 4s are 12. இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 4s are 16. அந்த எண் வந்து 12 16 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்சிஎம் வந்து பெரிய நம்பரா தான் இருக்கும். பெரிய நம்பர் இந்த 12 ஆல வகுப்படுதான்னு பார்க்கணும். அப்போ 16 வந்து 12 ஆல வகுப்படாது. அடுத்து 32 வந்து 12 ஆல வகுப்படாது. அடுத்து 48 12 ஆல வகுப்படும், மூணாவது மடங்கு. அப்ப ஆன்சர் வந்து 48. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन, இரு எண்களின் பெருக்கல் பலன். இரு எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்திருக்காங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் 4107, மீபேவா 37. அந்த எண்களில் பெரிய எண் காண்கன்னு கேக்குறாங்க. பெரிய எண், மிகப்பெரிய எண் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இரு எண்களோட பெருக்கல் பலன் பாருங்க கொடுத்திருக்கோம். அதாவது 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. HCF கொடுத்திருக்காங்க. அப்படின்னா பெரிய எண், கிரேட்டர் நம்பர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ பெரிய நம்பர் அப்படின்னா n1 into n2 எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வச்சு சால்வ் பண்ணலாம். இப்போ 37ஓட மல்டிபிள்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 37ஓட மல்டிபிள்ஸ் பெரிய எண். இப்போ 37 அப்படின்னா வேற என்ன இருக்கு ஆப்ஷன் வச்சு பார்க்கலாம். அப்படி இதோட பெருக்கல் பலன் ஃபர்ஸ்ட் நம்பர் மீபேவா கொடுத்திருக்காங்க. இல்ல அதோட மீசிமா வேணும் அப்படின்னா 4n, அதாவது 4107 இதோட பெருக்கல் பலன் which is equal to LCM into HCF. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா வரும். இப்போ HCF ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. மீபேவா வந்து 37. அப்ப டிவைட் பை 37 ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப டிவைட் பண்ணா LCM கிடைச்சிரும். LCM அப்ப LCM என்ன வருதுன்னு பாருங்க. 37 ஆல் டிவைட் பண்ணா 1 டைம் வரும், 1. அடுத்து ரிமைனிங் 37 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 40 இருக்கும். அப்போ 1. அடுத்து ரிமைனிங் 40 ல 37 போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 3 இருக்கும். அப்போ 1. அப்போ மிகப்பெரிய எண் 37 தான். மிகப்பெரிய எண் 37 இல்ல 111. அந்த எல்சிஎம் வந்து மிகப்பெரிய எண்ணா இருக்கும். எல்சிஎம் வந்து மிகப்பெரிய எண்ணா இருக்கும். டவுட் இருக்குங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. இதுல இப்போ ரெண்டு क्वेश्चन வந்து அவங்களே சால்வ் பண்ண சொல்றதுக்காக கொடுத்திருக்கேன். அந்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. Thank you.